Yeah.
முழங்கால் பிடித்து பாடல் புத்தகத்தில் 701வது பாடல். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆடச் சென்று ஆவியின் பரிபூர்ண மகிழ்ந்தேன். நான் ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆவியின் பரிபூர்ண மகிழ்ந்தேன்.
செலுத்துகிறோம். இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவனப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்து தங்களை ஒப்புக் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இனிமேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துமா. வடுவாதபடிக்கு காக்கிற தேவனுடைய கரங்கள் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த சொல்லிக்கிறோம். ஆமென். மாதத்தினுடைய வாக்குறுத்த வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் தேதி ஆராதனையிலே ஒரு சிலர் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள். இந்த நாளில அந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்தீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் படிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்தீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். தேவன் இந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே கொடுத்த நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இந்த மாதத்திலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னீரேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சம்பூர்ண நன்மையை கொடுப்பீராக, அதிசயமாய் நடத்தி செல்வீராக. வருட இறுதி நாட்களிலே ஆண்டவரை துதிக்கும்படியாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதங்களும் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளின்படியே விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நடத்துகிறதை பார்க்க முடியும். இந்த மாதத்திலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நான் விசுவாசித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே குடும்பத்திலே வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் செதிங்க கர்த்தர் கண்டிப்பாக உங்களை அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வசனத்திலே படிக்கிறோம். 22:5 படிங்க. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 71:1 பார்க்கும் போது உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், வானத்தை பூமி படைத்த தேவனாய் உம்மை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி சொல்லிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் மத்தியில நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் என்று சொல்லி கேளுங்கள். உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உங்களுடைய வேலை காரியங்களில் ஆண்டவரத்திலே சோமன் ஆண்டவரே, வேலை நெருக்கத்திலே, போராட்டத்திலே, மன கஷ்டத்தின் மத்தியில நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நடத்தும் ஆண்டவரே சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்கு எதிரான போராட்டங்களை நீக்கி போட்டு நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நடத்துவார். 1ஆம் தேதி காலையில கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு படுவதில்லை என்று சொல்லி சில காரியங்களை தியானித்தோம். யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்? முதலாவது, கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் போது சங்கீதக்காரன் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. எப்ப காத்திருக்கிறாரா? படிங்க. கர்த்தாவே, காலையிலே சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேரே வந்து
ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவரே, காலையிலே நான் உமக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலையிலே நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிற அனுபவம் கண்டிப்பாய் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையாயிருக்கிறது. ஆறு அறிவில்லாத காக்கா குருவிங்க கூட காலையில கத்துகிறது, கிச்சென்று பல தங்களுடைய குரல் வளத்தை வெளிப்படுத்தி படைத்த ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி என்று சொல்லி அந்த அறிவில்லாத பிராணிகளை சொல்லுகிறது. அப்படின்னா ஆறு அறிவு படைத்த வேதத்தை கையில வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரனை போல அதிகாலையில் எழும்பி ஆயத்தமாகி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையில தேடினதான சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில சாதாரணமான அவனை அசாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாயிருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆடுகளுக்கு பின்னாடி போனதான ஒரு மேய்ப்பனாய் அவர் காணப்பட்டார். ஆனால் தேவன் அந்த தாவீது கர்த்தரை தேடினபடியினால அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு பெரிய திரளான கூட்டத்துக்கு மேய்ப்பராய், இல்லாவிட்டால் இஸ்ரவேல் தேசத்துக்கு அரசனாய் மாற்றினார். ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாஞ்சையோடு அவருக்கு காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் இன்னைக்கும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. குளிருகிறதே அப்படின்னு சொல்லி 8 மணி வரைக்கும் இங்க தூக்கிட்டு ஜெபம் பண்ணாம படிக்கும் உங்க குடும்பத்துல காணப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிதான் ஆசீர்வாதம் வரும். சங்கீதக்காரன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். வெயில் அடிச்சாலும் ஸ்தோத்திரம், மழை பெய்தாலும் ஸ்தோத்திரம், குளிராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவ்வளவு வாஞ்சையோடு காத்திருந்தபடினால தேவன் பார்த்தார். இவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து ராஜாவாகவே மாற்றினார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ராஜாவாக ஆசைதான். நானும் ஒரு பெரிய ஆளா மாறணும், நானும் அவங்கள போல மாறணும், நானும் ஒரு செல்வந்தராய் மாறணும், எனக்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஆசைதானா? எப்படி தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தை கவனித்து காத்திருந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம். நம்ம உழைக்கலாம், செயல்படலாம், ஆசைப்படலாம், பயங்கர கடுமையான உழைப்பாளி என்று சொல்லி சொல்லலாம். ஆனா அதுவும் தேவை, தேவனுடைய இரக்கமும் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். நம்முடைய உழைப்பும் தேவை, நம்முடைய முயற்சியும் தேவை, தேவனுடைய ஆசீர்வாதம் அதைவிட அதிகமாய் நமக்கு தேவை. எனவே கர்த்தருக்கு காத்திருந்து செபிக்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படும் போது காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் வழி நடத்துவார். சங்கீதக்காரன் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே சொல்லி வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு குடும்பத்துல ஜெபம் இருக்கிறதா? அதிகாலை ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு காத்திருக்காத ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இங்க எவ்வளவுதான் முட்டி மோதி செயல்பட்டாலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை கனப்படுத்துங்க, அவருக்கு காத்திருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு காத்திருங்க, இங்கே வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நாம் படிப்போம். கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையோடு காத்திருந்தேன். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரிடத்துல என் விண்ணப்பத்தை வைக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு என்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துவார் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்தேன். ஆண்டவர் என்ன செய்தார்? மைக்கில படிக்க மாட்டீங்களா யாரும்? கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன்.
தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையோடு காத்திருங்க. தேவனிடத்துல விண்ணப்பங்கள் ஏறடுங்க, செபிங்க, பொறுமையோடு காத்திருங்க. ஏற்ற நேரத்துல எந்த நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். இந்த நேரத்துல அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவ ஜனங்கள் காத்திருக்கிறது வீணாகவே போகிற தேவன் விடமாட்டார். காரணம் அவர்கள் காத்திருக்கிறது சாதாரண ஒரு ஆள்கிட்ட அல்ல, ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி அவர்கள் காத்திருக்கவில்லை. உலகத்தை படைத்த தேவனுக்கு முன்பாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே நம்புறீங்க? நான் காத்திருந்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மறக்கவே மறக்காதற்கு எந்த குளிரும் எந்த மழையும் எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவத்தை நேரத்தை எடுத்து போட நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு குறிப்பிட்டதான நாட்டுல ஒரு சுரங்கத்துல அவர் வேலை செய்தாராம். நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்கிற ஒரு நல்ல விசுவாசியாய் அவர் காணப்பட்டார். ஒவ்வொரு நாளும் மத்தியானம் அவர் சாப்பிடுகிற நேரத்துல அந்த சாப்பாடுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாப்பாடை முன்னாடி வைத்து விட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கண்ணை மூடி நல்லா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை மற்றவர்கள் கிண்டல் அடிப்பார்கள். இவருக்கு வேற வேலை இல்லையா, சாப்பிடும் போது கூட இவன் ஜெபம் பண்றானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார்கள். ஆனா இவன் அதெல்லாம் பார்க்கிறது இல்லை. அப்படிதான் ஒரு நாள் இவன் சாப்பாடை முன்னாடி வைத்து விட்டு, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த சாப்பாடை எங்களுக்கு தந்தீரே, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாதபடிக்கு கஷ்டப்படுறாங்களே, நன்றியப்பான்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு போது ஒரு நாய் அங்கு வந்ததான ஒரு நாய் அந்த அவனுடைய சாப்பாடை தூக்கிட்டு ஓட்டம் பிடித்தது. இவன் ஜெபம் பண்ணி முடித்த போது சாப்பாடுல எல்லாரும் பார்த்து அவனை கேலி பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ணியே பாரு, நாய் எடுத்துட்டு போகுது, நாய்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பேசுகிறார்கள். இவனும் அந்த நாயை துரத்திட்டு ஓடினான். நாயை துரத்திட்டு ஓடும் போது அவன் கொஞ்ச தூரம் ஓடி இருப்பான். பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுரங்கத்தினுடைய ஒரு பகுதி பயங்கர சத்தத்தோடு இடிந்து விழுந்தது. பாருங்க, அவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணபடினாலே அவன் மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சின்ன ஒரு ஜெபம் தான், ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணி இருக்க மாட்டான். ஆனா அந்த ஜெபத்தினுடைய நன்மையை பார்த்தீங்களா, அவன் பாதுகாக்கப்பட்டான். எல்லாரும் கேலி பேசினவங்க, கிண்டல் அடிச்சவங்க எல்லாரும் அந்த விபத்துல இறந்து போனார்கள். தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பல வருடங்களாய் கூட ஒருவேளை செபித்துக் கொண்டிருக்கலாம். உண்மையாக நீங்கள் செபிக்கிற அந்த ஜெபம் வீணாவது அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்க வேண்டாம். காத்திருக்கிற அந்த காலம் தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கண்டிப்பாய் கொடுக்கிற காலமாய் இருக்கும். ஏற்ற காலத்துல உங்களுடைய நன்மைகளை எந்த நேரத்துல உங்களுக்கு கொடுத்தா நல்லா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்குமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவதாக, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஜெபத்துல வேத தியானத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இரண்டாவது, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிப்போம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எது சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு மனுஷன் சொல்லவில்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும்.
அப்படி இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினாலே. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையாகிய வார்த்தையை கேள்விப்படுகிறதுனாலும் அதை படிக்கிறதுனாலும் தான் நமக்கு தேவனிடத்துல விசுவாசம் வரும். தேவனிடத்துல விசுவாசமாய் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்ததான வசனங்கள், தேவனுடைய அற்புத செயல்களை குறித்ததான காரியங்கள், தேவனுடைய வல்லமையை குறித்ததான வசனங்கள், இதையெல்லாம் நம்ம படிக்கவும் கேட்கவும் ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவரை விசுவாசிக்க முடியும். ஆனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் நல்லா படிங்க. கர்த்தருடைய வேதத்தை படிங்க. இதுதான் நமக்கு பொக்கிஷம், இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். உலகத்திலே மாத்திரமல்ல, பரலோகம் வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கிற பொக்கிஷம் இந்த பரிசுத்த வேதாகமம் தான். உலகத்துக்கு மாத்திரமல்ல, பரலோகம் வரைக்கும் நம்மை நடத்துகிற வார்த்தைகள் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் உயர்த்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்காய் உயர்த்தி பிடித்து, ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தீரே, நன்றி நன்றி. ஆமென். எவ்வளவு மகிமையான வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். இதை நீங்க படிக்காம இருக்காதுங்க, ஒவ்வொரு நாளும் படிங்க. திருவசனமாய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க டீ குடிக்காம இருக்கலாம், பால் குடிக்காம இருக்கலாம், பூஸ்ட் குடிக்காம கூட இருங்க. ஆனா திருவசனமாகிய இந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனங்களை நீங்கள் உட்கொள்ளாதபடிக்கு, படித்து கிரகிக்காதபடிக்கு நீங்கள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போனால் இந்த வேத வசனத்தின் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்க வேத வசனங்கள் தான் நமக்கு உதவி செய்கிறவைகளாக இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்டதும் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த டிசம்பர் மாதத்திலே அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் வைக்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆணித்தரமாய் எழுதுகிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்து விசுவாசித்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் அவரை விசுவாசித்து அவருடைய வல்லமையை அறிந்து அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேர்க்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். 8-9 வசனம். விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து
விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். எல்லாமே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசித்து செயல்பட்டான், விசுவாசித்து போனான், விசுவாசத்தோடு நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் தேவனை விசுவாசித்து செயல்படுகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. செய்கிற வேலைகளில தேவனை விசுவாசித்து ஆண்டவர் அதிலே என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுடைய வியாபாரத்துல தேவனங்களை ஆசீர்வதித்து இதன் மத்தியில பெரிய அளவுல உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செயல்படுங்க. கர்த்தராலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவன் அழைத்த போது விசுவாசத்தோடு கடந்து போனார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் அளவுகோல் செல்வ செழிப்பு மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் அளவுகோல் தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய அனுபவத்துல எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம் என்கிறதும் ஆசீர்வாதத்தின் அளவுகளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, வெளியே உள்ளவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களும் பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும் பொருளாதாரம், வீடு, வாசல், கார், பங்களா, இதுதான் பணம், இதுதான் ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அல்ல. இது நமக்கு தேவை, தேவன் கொடுப்பார் கேட்கும் போது. அதே நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகள் தேவனுக்கு உகந்ததாய், நம்முடைய விசுவாச வாழ்க்கை தேவனால் ஸ்திரப்பட்டதாய் அது காணப்பட வேண்டும். சீசர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவரை எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். ஆண்டவரே விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான செல்வங்களை, ஆசீர்வாதங்களை கேட்கிற அதே நேரத்துல ஆவிக்குரிய அனுபவத்துல நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட அனுபவத்துல ஒரு செழிப்புள்ளவர்களாய் இருக்கவும் நாம் செழிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதிகமாய் பார்க்க முடிகிறது. விசுவாசம் தேவனிடத்துல அதிகமாய் உள்ள ஒரு மனுஷனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனம் படிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவரை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவர் நீதியாய் எண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல விசுவாசித்து நடங்க. தேவனுடைய தேவைகளை சந்திப்பார். டிசம்பர் மாதத்துல நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ட்ரெஸ் எடுக்கணுமே, அதுக்கு பணம் என்ன செய்யறது? தேவனிடத்துல கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், நல்ல கிறிஸ்துமஸ் நாட்கள் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், தேவைகளை சந்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க, உங்களை ஆச்சரியமாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32-33 வசனத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஜெயம் கொண்ட வேதாகம பரிசுத்தவான்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். படிங்க. நான் என்ன சொல்லுவேன்? கிதியோ, பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்,
நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஸ்தோத்திரம். போதும் பாருங்க, எல்லாமே எதனாலே அவர்கள் செய்தார்களாம்? விசுவாசத்தினாலே அவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். யுத்தம் பண்ண போகும்போது எதிரிகளை மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினாலே தேவனை விசுவாசித்து நீதியுள்ள காரியங்களை செய்தார்கள். வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலே இருந்து பெற்றுக் கொண்டார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் வாயை அடைக்க எவ்வளவு பலம் தேவை பாருங்க. அவ்வளவு வல்லமையை விசுவாசத்தினாலே, தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தினாலே அவர்கள் செயல்பட்டதினாலே நடந்தது. தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இந்த நாட்களில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே ஒருவேளை வெட்கப்பட்ட நிலைமைகள் சமுதாயத்தின் மத்தியிலே காணப்படலாம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து செயல்படுகிறவர்களாய் இருக்கும் போது உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்க உங்களை கர்த்தர் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டவர்களாய் இருந்தீர்களோ ஆண்டவரை விசுவாசித்து செயல்படும் போது அந்த இடத்துல உங்கள் வெட்கத்தை மாற்றி தலை நிமிரும்படியாய் செய்ய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சிலருடைய வாழ்க்கையில நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என் பலவீனம் என்னை வெட்கப்படுத்தி விடுமோ, என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதானே பலவீனத்தின் மத்தியில நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்கள். தேவச்சனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சொன்னவர், உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவர் பலப்படுத்தி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்ப்பார்கள், இவர்களுக்கு இந்த பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த வியாதி எல்லாம் இருக்கிறது, இருந்தாலும் எப்படி இவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், எப்படி இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்கள் பலவீனங்களின் மத்தியிலும் புது பலனை அவர் கொடுத்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவீனங்களின் மத்தியில நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பலம் நமக்கு இருக்கும் போது அதை விட மேலானது எது இருக்க போகிறது? பூஸ்ட் குடித்தாலும், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல வருகிற எது குடித்தாலும் கிடைக்காத பலன் அவர் நமக்கு பலம் கொடுக்கும் போது அதிகமாக இருக்குமே. தேவ சனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களின் மத்தியிலும் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேன் என்று சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். சிலருடைய யோசனை, பிள்ளைகள் கைவிட்டு விட்டா என்ன செய்வது? இல்லை, மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் வெட்கப்படாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசித்து நாம் செயல்படுகிறவர்களாய் இருப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பான்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தை, தேவனுடைய வேதத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் செத்து போகிறதில்லை, அவன் சோர்ந்து போகிறதில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறவர்கள் மறுபடியும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். சிலருக்கு சந்தேகம் தான், உண்மையா நீதிமான் தானா, நீதிமானா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு
ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு ஜனங்களும் நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நீதிமான்களாய் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஸ்தோத்திரம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் உள்ள ஒரு சில 3ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் இந்த வேளையில செபிக்க போகிறோம். யோனா நகரத்துக்கு பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து தேவனை என்ன செய்தார்கள்? நினிவே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். உபவாசம் செய்யும்படியாய் கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெற்றுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு உடுப்பை கழட்டி விட்டு ராஜாவை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. உடுப்பை கழட்டி விட்டு உடட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலிருந்து மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் ஒன்றும் மேயாமலும் மனுஷரும் மிருகங்களும் வெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று சொல்லி ராஜா அறிவிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அந்த நினிவே ஜனங்களை குறித்து பார்க்கும் போது பாவத்தினால தேவன் விரும்பாத காரியங்களினாலே அந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக இருந்தபடினால அங்கே யோனா தீர்க்கதரிசியை அனுப்பும் போது முதல் தடவை அவர் திசை மாறி நினிவேக்கு போய் சொன்னா தர்சீசுக்கு கப்பல் ஏறி போய்விட்டார். மறுபடியும் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து, ஆண்டவரே மீனின் வயிற்றுல கஷ்டமா இருக்குப்பா, இருட்டா இருக்கு, நாத்தமா இருக்கு, சென்றாடிச்சிருக்கு மீன் வயிற்றுல, ஆண்டவரே தயவு செய்து ஒரு தடவை வெளியே விட்டீங்கன்னா இங்க சொன்னபடி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டபடினால ஆண்டவர் மீனை கொண்டு கரையில கட்டும்படியாய் செய்தார். இப்போது யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அங்கே போய் நினிவே ஜனங்களை பார்த்து, நினிவே ஜனங்களே கேளுங்கள், இன்னும் 40 நாட்கள் தான் உங்களுக்கு தவணை கொடுக்கப்படுகிறது. தேவன் வானத்தை பூமி படைத்த தேவன் உங்களை அழிக்கப் போகிறார். தேவன் அதை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி பொதுவான இடத்துல நின்று சொல்லுகிறார். எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். பைத்தியக்காரன் மாதிரி பணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்தார்கள். ஆனால் மற்றவர்கள் யோனாவுடைய வார்த்தையை பார்த்து விசுவாசித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஜனங்கள் அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெற்றுடுத்திக் கொண்டார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார்கள். நினிவே அழிக்க போகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். எல்லாரும் ஜனங்களே நம்ம அழியாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், உபவாசம் பண்ணுவோம், வெற்றுடுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையோடு கூடிய விசுவாசம். நம்மளுக்கு இன்னைக்கு அநேக வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இருந்தாலும் நமக்கு ஒரு தாழ்மை இல்லை. அதை கை கொண்டு நடக்க நமக்கு சிந்தனையே இல்லை. நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் எப்படி இருக்கிறதுனா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தங்கள் காதை அடைத்துக் கொண்டு வழியிலே கிடக்கிறதான செவிட்டு விரியனை போல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோலதான் நம்ம அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னதான் வசனத்தை கேட்டாலும், என்னதான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும், நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்த சரிபடுத்த நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் இடம் கொடுக்கிறதே இல்லை. அல்லேலூயா.
எத்தனை தடவை நமக்கு கேட்டாலும் சொன்னாலும் நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறோமானா இனிமே சிறந்த பாருங்க, ஒரே நாள் தான் எச்சரிப்பு. உடனே அவர்கள் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாசித்து அழிவிலிருந்து காக்கப்படும்படியாய் தேவனை விசுவாசித்து எல்லாரும் வாசத்தோடு வெற்றெடுத்துக் கொண்டார்கள். ராஜாவுக்கு செய்தி போன போது அவன் அசட்டையாயிருக்கவில்லை. நான் பெரிய ராஜா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. அவனும் தாழ்மையோடு அறிவிப்பை வெளியிடுகிறார். எல்லா ஜனங்கள் மாத்திரமல்ல, மாடுகள், ஆடுகள், எல்லா மிருகங்களும் தண்ணீர் குடிக்க கூடாது. எல்லாரும் ஒன்றும் மேயவும் கூடாது, புல்ல கூட மேயக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்க கூடாது. எல்லாரும் மிருகம் கூட மிருகத்தின் மேல கூட ரெட்டு துணியை போட வேண்டும், சாக்கு அந்த ரெட்டை போட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார் ராஜா. அவர்கள் எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆண்டவர் சொன்னார், செய்வார், அழிப்பார். தேவனிடத்தில் மன்றாடுவோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்முடைய விசுவாசித்து தாழ்த்துகிற பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மன்னியும் அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் போது ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். கடைசியில அவர்களை தேவன் அழிக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசித்து செயல்படும் போது இந்த டிசம்பர் மாதத்துல வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதலாவது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாயிருங்க. அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடுங்க. நாளின் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து ஒரு நாளை தொடங்குங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் பிடித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாய், அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாய், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்